குருஜி, செவ்வாய் திசையில என்னோட அப்பாவை இழந்திருக்கேன், என்னோட அண்ணன் இழந்திருக்கேன், என்னோட முதல் மனைவி இழந்திருக்கேன். நான் உங்களோட மாணவனா இருந்ததால நான் கணிச்சேன், என்னோட இரண்டாவது திருமணம் வந்து செவ்வாய் தசை சுக்கிர புத்தியில நடக்கும்னு நான் கணிச்சேன். அதே மாதிரி செவ்வாய் தசை சுக்கிர புத்தியில என்னோட இரண்டாவது திருமணம் நடந்தது. ஆனா வேற்றுமொழி பொண்ணு அமையும்னு நான் கணிக்கல. ஆனா வேற்றுமொழி பேசுற பொண்ணு எனக்கு மனைவியா வந்து. ராகு வருது இல்ல, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. அது ராகு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வெளி மாநில தொடர்பை ஏற்படுத்தி, எனக்கு இப்போ ராகு வர்றதுக்கு முன்னாடி வெளி மாநிலத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்துருச்சு. நான் இப்ப மைசூர்ல இருக்கேன். நானு என்னுடைய மனைவி வேற மொழி பேசுறவங்க தானங்க? ஆமாங்க குருஜி, ஆமாங்க குருஜி, அதே மாதிரி தாங்க குருஜி. என்னுடைய மனைவி வேற மொழி பேசுறவங்க தான். செவ்வாய் தசை சந்திர பக்தியில இந்த பாருங்க குருஜி, நீங்களும் செவ்வாய் திசையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் குருஜி. என்னுடைய தம்பியோடைய மரணத்தை நான் கணிச்சேன். நீங்களாவது ஒரு நல்லதை கணிச்சீங்க. நான் என்